விக்ரமார்கா மரத்திற்கு அடிபணியாமல் மீண்டும் மரத்திற்குச் சென்று இறந்த உடலை மரத்திலிருந்து இறக்கி தோளில் போட்டுக் கொண்டு வழக்கம் போல் அமைதியாக கல்லறைக்கு நடந்தார். அப்போது பிணத்திலிருந்த பெத்தாலு, அரசே, கண்ணை குத்தினாலும் பார்க்க முடியாத இருட்டுக்கு நடுவே என் கண்ணீரை வரவழைக்கும் இந்த மயானத்தில் நீ செய்யும் உழைப்பைக் கண்டு ஒவ்வொரு முறையும் நான் உங்கள் மீது பரிதாபப்படுவதோடு கோபத்தையும் உணர்கிறேன். ஏனெனில் தன் சொந்த நலனுக்காக மட்டுமே எந்தவொரு அமானுஷ்ய சக்தியையும் அடைய விரும்பும் ஒரு நபர் ஒரு சில தடைகளை எதிர்கொள்ளும்போது தனது நிதானத்தை இழந்து பின்வாங்குகிறார். மேலும் மற்றவர்களுக்கு அல்லது சமுதாய நலனுக்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒருவன் தன் முயற்சியில் தேவைப்பட்டால் தன்னையே தியாகம் செய்யலாம். இருப்பினும் சில சமயங்களில் தங்களுக்கு எது நல்லது, எது சமூகத்திற்கு நல்லது என்று தெரியாத முட்டாள் பிடிவாதக்காரர்களும் இருக்கிறார்கள். உன்னை யார் இந்த கடினமான வேலையை செய்ய வைத்தது என்று தெரியவில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு சாதித்ததை எந்த ஒரு ஏழைக்கும் தானம் செய்யலாம் என்பதில் சந்தேகம் இருந்தால் அபத்ராதானம் பாவத்திற்கு காரணம் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். இது மனிதர்கள் மட்டுமல்ல, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பொருந்தும். இரத்தவெறி பிடித்த அந்த ராட்சசன் தான் கடந்து வந்த அமானுஷ்ய சக்திகளின் முத்தை எப்படி முட்டாள்தனமாக கொடுத்தான் என்று சொல்கிறேன். முயற்சி தெரியாமல் கேள் என்று அவன் தொடர்ந்து சொன்னான். தண்டகாரண்யத்தில் இரத்தபர்ணன் என்ற அரக்கன் இருந்தான். அந்த வனப்பகுதிதான் கிமகிரி. சிம்மபுரி 2 ராஜ்யங்களையும் இணைக்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் ஏராளமானோர் பயணம் செய்தனர். இரத்தவெறி பிடித்தவன் யாரைக் கண்டாலும் கொன்று தின்னுவான். ஒருமுறை சந்திரகாந்தா என்ற கந்தர்வ கன்னி உலக அதிசயங்களைக் காண வந்தாள். அவள் ஒரு அற்புதமான அழகு, மிகவும் அன்பான இயல்புடையவர். தண்டகாரண்யத்தில் நடந்து சென்றபோது கழுத்தில் அணிந்திருந்த முத்து ஒன்று நழுவி கீழே விழுந்தது. சந்திரகாந்தா அதை கவனிக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து கந்தர்வலோகம் சென்றாள். இரத்ததர்ப்பணம் காட்டில் வழிப்போக்கர்களைத் தேடிக் கொண்டிருந்தபோது நிலவொளி இழந்த மேனியைக் கண்டான். அது விசித்திரமான ஒளிகளை உமிழ்ந்து கொண்டிருந்தது. இரத்ததர்ப்பணம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அதை எடுத்து மேதாவில் கழுத்தில் அணிவித்தார். அவர் அந்த மேனியை அணிந்தவுடன் இரத்ததர்ப்பானுவில் ஒரு மிகப்பெரிய உணர்வு ஏற்பட்டது. மிகக் கொடூரமான மனிதனின் இதயத்தில் கருணையும் இரக்கமும் ஒருமுறை இடம்பிடித்தது. இதற்கிடையில் அவ்வழியாகச் சென்றவர்கள் மீது அவரது கவனம் விழுந்தது. ஒரு சிறுவன் தன் தந்தையிடம் தன்னை அழைத்து வரும்படி கெஞ்சுகிறான். அப்பா, எனக்கு பொறுமை இல்லை, அவர் நடக்க கோபமாக இருக்கிறார். இதைப் பார்த்த இரத்ததர்ப்பணன் அவர்களிடம் சென்று, சிறுவன் நடக்க முடியாமல் போனால் அவனைத் தூக்கிச் செல்ல முடியாதா? என் தோளில் உட்கார்ந்து கொள், நான் ஒரு நொடியில் இலக்கை அடைவேன் என்றார். அந்த அசுரனைக் கண்டு பயந்து போன வழிப்போக்கர் தன் மகனுடன் ஓடினான். வழிப்போக்கர் தோன்றியபோது அவர் பசியால் வெடித்து அவருக்கு உதவ விரும்பினார். தனக்கு என்ன ஆயிற்று என்று யோசித்தபடி ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். தர்மவேடு என்ற துறவி அவ்வழியே செல்வதைக் கண்டார். அவர் ஒரு பெரிய துறவி. அவன் துக்கத்தின் காரணத்தை உணர்ந்து அவனை அணுகி, ராட்சசா, உங்கள் நடத்தை உங்களுக்கு விசித்திரமானது. அதற்குக் காரணம் கழுத்தில் அணிந்திருக்கும் மேனிதான். அந்த முத்து மிகவும் இரக்க குணமுள்ள சந்திரகாந்தா என்ற கந்தர்வப் பெண்ணுடையது. அந்த மேனிக்கு மனதின் ஆசைகளைப் பூர்த்தி செய்யும் மகிமை உண்டு. எனவே பிறருக்கு உதவ நினைத்தால் மனித உருவம் எடுத்து உதவலாம் என்று கூறிவிட்டு முன்னேறினார். முனிவரின் பேச்சைக் கேட்ட இரத்ததர்ப்பணம் மணியின் விளைவைச் சோதிக்க மனித உருவம் எடுக்க விரும்பினார். அடுத்த கணம் அவனது உருவம் மனித வடிவமாக மாறியது. அன்று முதல் காடு வழியாக செல்லும் வழிப்போக்கர்களுக்கு இரத்த தர்ப்பணம் செய்து வந்தது. கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கொள்ளையர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். வழியில் ஆங்காங்கே கிணறுகளைத் தோண்டி அவ்வழியாக செல்பவர்கள் தண்ணீர் கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முள்புதர்களை வெட்டி வழிவகுத்தார். இருப்பினும் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டது. முனி தர்மவேதம் மணியின் விளைவை இரத்ததர்ப்பனிடம் விளக்கிக் கொண்டிருந்தபோது சிம்மபுரியின் ஒற்றர் மரக்கிளையில் ஆதித்யன் மறைந்திருப்பதைக் கேட்டான். அவர் அண்டை இராச்சியமான கிமகிரி மீது போரை அறிவித்தார் மற்றும் அதை தனது ராஜ்யத்துடன் இணைக்க திட்டமிட்டார். கிமகிரியின் மன்னன் விஜயாதித்தன் தர்மத்தின் இறைவன். அவருடைய ஆட்சியில் ராஜ்யம் செழிப்பாக இருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்கிறார்கள். விக்ரமபூபதியின் போர்ச்செய்தியைக் கேட்ட விஜயாதித்தன் அதிர்ந்தான். காரணம், சிம்மபுரியை விட ஹிமகிரி பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலவீனமாக உள்ளது. விஜயாதித்யா அனுப்பிய சமாதான பிரேரணைக்கு விக்ரம் பூபதி சம்மதிக்காததால் போர் தவிர்க்க முடியாததாகப் போகிறது. சிம்மபுரியின் உளவாளியான ஆதித்யா தான் காட்டில் கண்டதை விக்ரம்பூபதி மன்னனிடம் கூறி அரக்கனிடம் இருந்து மகிமையான முத்தை பெற்றால் சுற்றியுள்ள அனைத்து ராஜ்யங்களையும் கைப்பற்ற முடியும் என்று விளக்கினார்.
இதைக் கேட்ட விக்ரம் பூபதி மன்னன் ஆனத்தில் மகிழ்ச்சி அடைந்தார். இரத்த தர்ப்பணத்தின் உதவியை நாடுவதற்காக தேரில் புறப்பட்டார். அதே நேரத்தில் ஹிமகிரியின் மன்னர் விஜயாதித்யா வரவிருக்கும் போரைப் பற்றி தனது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய மாறுவேடத்தில் ராஜ்யத்திற்கு சுற்றுப்பயணம் செய்தார். ஒரு இடத்தில் மரத்தடியில் இளைப்பாறும் தர்மவேத முனிவரைக் கண்டார். விஜயாதித்யன் அவன் முகத்தில் இருந்த தெய்வீகப் பொலிவைக் கண்டு அவனை அணுகி பணிவுடன் வணங்கி கூப்பிய கைகளுடன் நின்றான். தர்மவேதமும் மன்னனும் தெரிபரைக் கண்டு, அரசே, உங்கள் வலி எனக்கு புரிகிறது. சிம்மபுரியின் அரசனான விக்ரம பூபதியை எதிர்கொள்ள ஒரே ஒரு வழிதான் உள்ளது. நீ உடனே கிளம்பி தண்டகாரண்யத்துக்குப் போ. ரக்தபர்ணன் என்ற அரக்கன் இருக்கிறான். பின்னர் அவர் ஒரு மேனியின் செல்வாக்கால் மாற்றப்பட்டார் மற்றும் மனித வடிவத்தில் துன்பத்தில் இருந்தவர்களுக்கு உதவினார். அவரது கழுத்தில் மேனி இருப்பதால் நீங்கள் அவரை அடையாளம் காணலாம். அவரிடம் நிலைமையை விளக்கி அந்த சக்தி வாய்ந்த மேனியைப் பெற முயற்சி செய்யுங்கள் என்று அறிவுரை கூறினார். ரக்ததர்ப்பனை சந்திக்க விஜயாதித்யா உடனடியாக குதிரையில் புறப்பட்டார். ஆனால் அதற்குள் சிம்மபுரியின் அரசன் விக்ரம் பூபதி மனித உருவில் இருந்த இரத்த தர்ப்பணத்தை சந்தித்து, ஓ ராட்சசோத்தமா, அவர்களைப் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சிம்மபுரியின் அரசன் விக்ரம பூபதி. தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த அனைத்து ராஜ்யங்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் அவர்களின் தரிசனத்திற்கு வந்தேன். நீங்கள் அன்பான மற்றும் செல்வாக்கு மிக்க மனிதராக இருந்தால் நீங்கள் பலருக்கு உதவுவீர்கள் என்று அவர் கெஞ்சினார். அதற்கு இரத்த தர்ப்பணம், நான் முதலில் உன் ராஜ்யத்திற்கு வந்து உன் ஆட்சி எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்றாள். அப்போதுதான் மணி திரும்புவது குறித்து முடிவு செய்ய முடியும் என்றார். விக்ரபூபதி அரக்கனுக்கு நன்றி கூறிவிட்டு தலைநகருக்குப் புறப்பட்டார். அன்று விஜயாதித்தன் காட்டில் அரக்கனைக் கண்டு, மகானுபாவா, நான் ஹிமகிரியின் ராஜா விஜயாதித்தன். சிம்மபுரியின் அரசர் விக்ரம் பூபதி லட்சியம் கொண்டவர் மற்றும் எனது ராஜ்யத்தை அபகரிக்க விரும்புகிறார். உன் மேனியின் துணையன்றி என்னால் அவனை வெல்ல முடியாது. ஒரு நீதிமான் எனக்கு உதவ முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் கூறினார். ரக்தாபர்ணன், ராஜா, கவலைப்படாதே. நான் உனது ராஜ்யத்திற்கு வந்து மக்களின் நிலையைப் பார்த்து உனக்கு உதவ முடிவு செய்வேன். இதே வார்த்தையை உங்கள் எதிரியான விக்ரம் பூபதிக்கும் கொடுத்துள்ளேன் என்றார். விஜயாதித்யன் ரக்ததர்ப்பனை வணங்கிவிட்டு தன் ராஜ்யத்திற்குப் புறப்பட்டான். ரக்ததர்ப்பணம் முதலில் ஹிமகிரி ராஜ்யத்திற்குச் சென்றார். அங்குள்ள நிலைமைகளைக் கண்ட விஜயாதித்தன் இறைவன் நீதியுள்ளவன் என்பதையும் அவனது ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையும் உணர்ந்தான். சிம்மபுரியின் அரசன் அந்த ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக படையைத் திரட்டி வருவதையும் அறிந்தான். பின்னர் அவர் சிம்மபுரி ராஜ்யத்திற்கு சென்றார். அங்கு அரசர் விக்ரம் பூபதியின் கொடூர ஆட்சியைப் பற்றியும் ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் அவரது விருப்பத்தைப் பற்றியும் முழுமையாகக் கற்றுக்கொண்டார். இரண்டு அரசர்களில் யாருக்கு அதிக சக்தி வாய்ந்த மேனியைக் கொடுக்க வேண்டும் என்று ரக்ததர்ப்பணம் சிறிது நேரம் யோசித்து மன்னன் விக்ரம பூபதியை சந்தித்து, அரசே, இந்த செல்வாக்கு முத்துவை நான் உனக்குத் தர விரும்புகிறேன், ஏற்றுக்கொள். அவனிடம் மணியைக் கொடுத்துவிட்டு காட்டிற்குச் சென்றான். பேதலா இந்தக் கதையைச் சொல்லி, அரசே, இரத்தப் பலி செய்தது அபத்ரதனைத் தவிர வேறில்லை. விக்ரம் பூபதி தனது மக்களை மிகவும் கொடூரமாக ஆட்சி செய்வது மட்டுமல்லாமல் போரின் மூலம் அண்டை நாடுகளை வென்று பேரரசராக வேண்டும் என்ற லட்சியத்தையும் கொண்டுள்ளார். ரக்தர்ப்பனே இதை அறிந்தாள். அப்படிப்பட்ட அரசனுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு மணியை தானம் செய்வதால் அரசன் தன் மக்களுக்கும் அண்டை நாட்டு மக்களுக்கும் வன்முறை செய்ய உதவுவதில் அதிக விருப்பமுள்ளவனா? ரக்தர்பானு ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான தியாகத்திற்கு தன்னை ஒப்புக்கொண்டார்? அந்த மணியை விக்ரம பூபதிக்கு அல்ல, மிகவும் அமைதியானவனும் தர்மத்தின் அதிபதியுமான விஜயாதித்யனுக்கே தானம் செய்திருந்தால் தன்னை எதிர்த்துப் போருக்கு வரும் விக்ரம பூபதியை வென்று அந்த ராஜ்ய மக்களை நேர்மையாக ஆட்சி செய்திருப்பான். இந்த சந்தேகங்களுக்கு பதில் தெரிந்தும் சொல்லாவிட்டால் தலையே வெடித்துவிடும் என்றார். அதற்கு விக்ரமார்கா, ரகாதர்ப்பணம் செய்த வேலை முட்டாள்தனமாகவும் கவனக்குறைவாகவும் தோன்றலாம். ஆனால் அவர் தனது சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டார். மனிதர்களைக் கொன்று தின்னும் குரூரமான மனிதனாக இருந்த அந்த மணி மிகவும் சாந்த குணம் கொண்டவனாக மாறினான். எனவே ராஜ்யத்தை லட்சியமாகக் கொண்டு போர்களைத் தொடங்கி மக்களை அழிக்கத் தயாராகும் விக்ரம பூபதி அந்த மேனி தூய்மையாகவும் மக்கள் நலன் கருதி அரசை ஆளும் இறைவனாகவும் இருக்க வேண்டும். பொருளாசையும் சாத்வீகமும் தர்மத்தின் வழி நடப்பவனுமான விஜயாதித்யனுக்கு மணி எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. எனவே அவருக்கு தானம் செய்வது வீண். இதையெல்லாம் நினைத்த ரக்த தர்ப்பணம் தகுதியானவருக்கு மணியை தானம் செய்தார் என்றார்.
மன்னன் அமைதியாக இருந்தபோது பேதலா சடலத்துடன் துணையாக மரத்திற்குத் திரும்பினாள். கற்பனை. ஆதாரம் ஆன். சிவநாகேஸ்வர ராவ் எழுதியது.